அப்புறம் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் இப்படி தான் இருக்கும். அதில் யூஆர் ஆஃப்லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஓகேவா, பெர்மிஷன் ரெக்கார்டு கேட்கும். அதாவது டிஸ்பிளேக்கு மேலே மினிமைஸ் ஆகி இருக்கிற மாதிரி. ஓகேவா, இந்த பார்த்தீங்கல்ல ஓப்பன் செட்டிங்கில் போனீங்கன்னா அது ஓப்பன் செட்டிங். ஓகேவா, அப்புறம் பிடிஎஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா, தெளிவாக இருக்குதுல. அதில் டச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதை ஆன் பண்ணி விட்டால் போதும். ஓகேவா, அது ரைட்டில் ஆன் பட்டன் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா திரும்ப பேக்கில் வாங்க. பேக்கில் வந்துட்டு நீங்கள் திரும்ப ஆன்லைன் கொடுக்கணும். திரும்ப வந்தது. ஓகேவா, இப்போ ஆன்லைன் ஆகிட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கீங்க. கீழே பாருங்கள் யூஆர்னு மெசேஜ் வந்து பார்த்தீங்களா, யூஆர் நவ் ஆன்லைன் அப்படிங்கிற மெசேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் பட்டன். ஓகேவா, பேக் அடித்து போகக்கூடாது. பேக்கில் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் ஆஃப்லைனுக்கு போயிடுவீங்க. அதனால் சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா உங்கள் ஆப்பு டிஸ்பிளேக்கு மேலே ஷோ ஆகும். பார்த்தீங்களா பிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இது இப்படி இருந்தாலும் நீங்கள் என்னது ஆன்லைனில் தான் இருப்பீங்க. ஓகேவா, இப்போ பாருங்க டச் பண்ணிங்க அப்படின்னா திரும்ப உடனே வந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துடும். அதுக்காக தான் அந்த பர்மிஷன் கேட்குறது. ஓகேவா.